ஹலோ எவ்ரிவான், வெல்கம் அண்ட் வணக்கம். இது உங்கள் டிகே கேமிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு ஃப்ரீ ஃபயரில் மெயின்டெனன்ஸ் விட்டுருக்காங்க. அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஷ் ஸ்குவாடில் அப்டேட் விட்டுருக்காங்க. ரேங்க் சீசன் 2. கிளாஷ் ஸ்குவாட் சீசன் 2 is here. Rank up to gold 3 or above. Receive the கிளாஷ் ஸ்குவாட் exclusive item, the golden G18. ஸோ இப்போ கிளாஷ் ஸ்குவாடில் என்ன விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீசன் 2 விடுறாங்க. அதில் நம்ம கோல்டு 3க்கு மேலே போனோன்னா கோல்டன் G18 தராங்க. தரமாக வச்சு செய்யலாம். ஒரு ஷாட்டுக்கு 3 புல்லட்டு போகுது. த நியூ ஐட்டம் ஹாரிசாலைன் ரிவைவ் கிட். Players usually do not get revived by their teammates in Clash Squad because of the constant battle that happens around the map. With the introduction of Horizonline, players get to have another chance to join the battle once they have been down. The Horizonline can be quite costly, but it can certainly turn around in your favor. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேர் கிளாஸ் ஸ்குவாடில் மாற்றி அடிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் இருக்கான், இருந்தாலும் நம்மளை ரிவைவ் பண்ண மாட்டானே, இதுக்கப்புறம் ஃபில் பண்ண வேண்டாம். ரிவைவ் பண்ணுறதுக்குன்னே ஒரு ரிவைவ் கிட்ட தர்றான் FF காரன். நமக்கு வச்சு தரமாக செய்யலாம். ரிவைவ் பண்ணுறோன்ற பேரில் நமக்கு அடி வாங்கும்போது ப்ளீடிங் ஆகுது, வெஸ்ட் டேமேஜ் ஆகுதுன்னெலாம் குறை சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஆக தான் செய்யும். ரிவைவ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு 100 HP கையில் கொடுத்துட்றான். திரும்ப நீ வச்சு அடிச்சோன்னு திருப்பி செய்யலாம், வகையாக செய்யலாம். aim assist. We have received complaints that our aim assist currently prioritized target who are downed instead of one that will still in combat. This problem can be extremely annoying in Clash Squad when the player are constantly engaging in battle. We are adjusting the mechanism so player can target the enemies that remain as threat before finishing them off one by one. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எய்ம் அசிஸ்ட். இப்போ நம்ம பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கான் அப்படின்னும் போது இப்போ அந்த எனிமி நாக் டவுன் ஆனதுக்கப்புறமா பக்கத்தில் ஒருத்தர் வந்து ரிவைவ் பண்ண வரானும் போது நம்ம சுட்டோன்னா நாக் டவுன் ஆனவன் மேலே மட்டும்தான் போய் புல்லட்டு போடும் ஆட்டோ எய்மிங்னால. ஆனால் அந்த விஷயத்தை மாற்றி இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறவனையும் சுடலாம், ஆட்டோ எய்மிங் நேரம் அவன் மேலே தான் போகும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை மாற்றிருக்காங்க. ஆனால் இது கிளாஷ் ஸ்குவாடுக்கு ஒன்லி தான் செட் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. கேம் பிளே நியூ ஸ்பான் ஐலாண்ட் த ரன்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பான் ஐலாண்ட் விட்டுருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இட் பீன் எ வைல்ட் சின்ஸ் வி ஆர் ரிலீஸ் எ நியூ பிராண்ட் ஸ்பான் ஐலாண்ட். டேக் எ லுக், லெட் us know how you feel அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம மெயின்டெனன்ஸ் முடிஞ்சுக்கிட்டு FF அப்டேட் பண்ணி உள்ளே போனோன்னா இந்த ரன்வே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். க்ரௌச் அண்ட் அன்க்ரௌச் மெக்கானிசம். ஹெட்ஷாட் ப்ரொடக்ஷன் வென் க்ரௌச்சிங். It came to our attention that some players were setting up scripts to hit an instant headshot by uncrouching really quickly after scoping. Since this action leaves the player on the receiving end with no chance to counterplay, we are going to add a minor debuff towards headshot damage upon crouching. This change is targeted only towards players who are abusing the exploit. It should not affect normal gameplay. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ரௌச்சிங், தட் மீன்ஸ் நீங்கள் போகிறீங்க நேராக ஹெட்ஷாட்டில் ஃபஸ்ட்டு ஷாட்டே ஹெட்ஷாட் அடிச்சு தூக்கி முடிச்சு சாத்திட்டு போயிடுறீங்கன்னும் போது எனிமி கவுண்டர் ஆக்டே பண்ண முடியாது, அவனால் உங்களை அடிக்க முடியாது, அவனுக்கு நீங்கள் அடிக்கிற சான்ஸ் தர மாட்டீங்க அப்படின்றாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 0.85 செகண்ட்ஸ் மைனஸ் பண்ணிட்டாங்க ஹெட்ஷாட். நீங்கள் இந்த மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இது நார்மல் கேம் பிளே பண்ணுறவங்களுக்கு இது எந்த ஒரு அஃபெக்டும் கிடையாது. ஸோ ஹெட்ஷாட் ஹேக்கருக்கெலாம் வச்சாங்க அப் வெஹிக்கல் அப்டேட்ஸ். யூ guys asking we delivered maximum speed adjustment for following vehicles. மோட்டர் பைக் 130 km போகும், ஜீப் 110 km/h due to 100 km/h, SUV 120 km வச்சு செய்யுங்கடா வேகமாக ஓட்டுறாங்கடா. ஏற்கனவே காரியத்துக்கு ஓடுறவங்கன்னா அதிகமாக இருக்கானுங்க, இவங்களுக்கு இது வேறையா. டிரைவிங் மெக்கானிசம். As we increase the speed of most vehicles, we are also adding a camera movement that will make driving more comfortable. After the update, the camera will zoom out slightly. When players reach the maximum speed of the vehicle, this should make the driver experience smoother, since the driver will be able to see more upcoming objects and obstacles while driving. ஸோ இப்போ நம்ம டிரைவ் பண்ணும்போது பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவங்க சுற்றி பார்க்க முடியும், ஆனால் டிரைவரால் ஒரு குறிப்பிட்ட வியூ மேலே பார்க்க முடியாது. ஸோ அந்த விஷயத்த ஜூம் அவுட் பண்ணி டிரைவராலேயும் நிறைய விஷயம் பார்க்க முடியாது, சுற்றி பார்க்க முடியாது, ஆனால் ஃப்ரண்ட்டில் இருக்கிற விஷயத்த நிறைய பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இது. சுற்றி யார் வராங்கன்னு சொல்லிட்டு டிரைவராலையும் பார்க்க முடியும். கிளைடர். We are making some changes to glider because players are using them as item to get unreachable spot instead of using them tools to land from high altitude safely. ஸோ இப்போ கிளைடர் யூஸ் பண்ணி நம்ம உயரமான இடத்துலேருந்து குதிச்சு யாருமே போக முடியாத ஒரு டவர் மேலே போயிட்டு கூட செட்டில் ஆகிடலாம். அந்த மாதிரி இருக்கும்போது பறந்து போகிறோம் அப்படின்ற போது ஜாலியாக தான் இருக்கும்.
ஸோ இதே எனிமி வந்துட்டான் பறந்துட்டு இருக்கும்போது நம்மளை சுடுறான்னு போது நம்ம டக்குன்னு இறங்கி அவனை செய்யணும். அப்படி செய்ய முடியாதுல்ல, அதுக்குள்ளே நம்மளை முடிச்சிட்றான்ல. அதனால் பார்த்தீங்கன்னா 38 மீட்டர் நீங்கள் ஹைட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இறங்குற ஸ்பீடை அதிகப்படுத்துகிறேன்றான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இறங்கி அவனை திருப்பி செய்யலாம். Health regeneration. With the introduction of new health regeneration mechanism and skills, it came to our attention that some players can survive outside of the play zone way longer than intended by using all the healing abilities and items at once. We are taking some of this power away to avoid players to getting booyah by hiding outside on the play zone. பெச்சாம்பார் ஆப் எனக்குன்ற மாதிரி பிளே ஜோனுக்கு வெளியே இருந்துக்கிட்டு ஸோ ஜோனு சுருங்க எட்ஜில் வந்துட்டு மெடிக்கிட் போட்டு ஹெச்பி ஏற்றிட்டு ஆளாக்கு போட்டு என்னென்னவோ பண்ணிட்டு எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணிட்டு ஸோ கடைசி ஜோன் வரைக்கும் சர்வை பண்ணி வந்துட்டு பூயா எடுக்கிறாங்களோ ஜோனுக்கு வெளியே இருந்துட்டு. அப்படி சர்வை பண்ணிட்டு பூயா எடுக்கணுன்றவங்களுக்கு பெச்சாம்பார் ஆப்புன்ற மாதிரி 50 ஹெச்பிக்கு மேலே நீ என்ன மெடிக்கிட் போட்டாலும் உனக்கு ஏறாதுன்ட்டான் ஜோனுக்கு வெளியே இருந்தினா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப்பன் அண்ட் பேலன்ஸ். நியூ வெப்பன் ஏயூஜின்னு சொல்லிட்டு ஒரு நியூ வெப்பன் விட்டுருக்கான். It has been a while since we realized an AR intro. FreeFire. The AUG is an extreme agile and flexible option. Players can go within game. The pre-attached 2x scope allows players to immediately engage in mid-range combat. And the 35-round magazine is extremely useful in close-range situation. Try out the AUG with your long-range weapon and maximize its efficiency. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா AUG அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக AR புல்லட் கன் விட்டுருக்கான். இதில் இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இம்பிள்டாக 2x ஸ்கோப் கொடுத்துட்டான். ஸோ நம்ம இதுக்கப்புறம் தரமாக வச்சு செய்யலாம். டேமேஜ் ரேஷியோ 31 கொடுத்துருக்கான். மேகசின் கெப்பாசிட்டி 35, ரேட் ஆஃப் ஃபயர் 147 கொடுத்துட்டான். ஸோ இதில் இன்னொரு விஷயம் comes with pre-attached 2x scope that will be interchangeable with other scope. ஸோ கொடுக்கும்போதே 2x ஸ்கோப்போட கொடுத்துட்டேன். XM8 மாதிரி 2x ஸ்கோப்பை மாற்ற முடியாதுலாம் ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் உங்களுக்கு 4x ஸ்கோப் கிடச்சிச்சுன்னா அதையும் மாற்றிட்டு 4x ஸ்கோப்பை வச்சு செய்யலாம். AK available in all modes. அது எனக்கே தெரியும். Although the AK is one of the all-time favorite weapon, it is certainly underperforming compared to top AR in the game. என்னடா சொல்கிறீங்க? We are restoring the power of AK bit by manually increasing its stopping power. பாரா, AK எல்லாருக்கும் பிடிச்ச கண்ணு தான். இருந்தாலும் AR புல்லட்டில் பார்க்கும்போது அது அண்டர் பெர்ஃபார்மிங்கில் போயிடுச்சாம்பா. அதனால் அதோட பவர் எல்லாம் மாற்றுறாங்களாம். டேமேஜ் ரேஷியோ 37 38. மினிமம் டேமேஜ் 12 ஆகுமா, இப்போ 14 ஆகுமாம்பா. ப்ரீஷியஸ் ஸ்டார்ட் 1லேருந்து 2 ஷாட்டு கொண்டு போயிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சாம்பார் ஆப்புன்ற மாதிரி ரேட் ஆஃப் ஃபயரில் கை வச்சிட்டான் -3%. ஏகே லவ்வருக்குலாம் ஆப்பு தான். ஏய் ஃபமாஸ் அவைலபிள் இன் ஆல்மோஸ்ட். அது எனக்கும் தான் தெரியும். சரி, கரெக்ட் மேட்ருக்கு வா. Currently the FAMAS is not agile enough for it to be in top AR list. We are giving it some additional movement speed so players can have an easier time moving around between 3 round bursts. அச்சா ஒரு புல்லட் அச்சா 3 புல்லட் போக தான் செய்யும். பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் நல்ல விஷயம் என்னன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு 10% இன்க்ரீஸ் பண்ணுறேன்றான். நீ சுட்டுக்குனே நகர்றா, எத்தனை தடவை சுடுறா 3 புல்லட்டா அடிச்சு நோருக்கு M249. The M249 is no doubt one of the weakest airdrop weapon currently. We are giving it major buff to patch so it can be provide suppressing fire efficiently. ட்ராப்பில் கிடைக்கிறதுலேயே ரொம்ப ரேரான கன்று இந்த M249 கன்று. ஸோ அதுக்கு வந்துட்டு ப்ரீஷியஸ் ஸ்டார்ட் 4லேருந்து 12 கொடுக்குறாங்க. மினிமம் டேமேஜ் 15லேருந்து 21 கொடுக்குறாங்க. ரீகாயில் பவர் -18 கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு பெரிய மேட்ரே இல்லை. நெக்ஸ்ட் ஸ்பேஸ் 12 அவைலபிள் இன் ஆல்மோஸ்ட். ஆல்சோ the space is a top countered in damage output point blank range. The sharp damage drop off in the season. Why the space performs significantly worse than a M1887 and M1014. We are giving the space as a minor buff to patch this close gap with other SG. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜி ஆமோட ஸ்பேஸ் 12 கிங்காக இருந்துச்சு. இப்போ M1014 வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் M1887 வந்ததுலேருந்து ஸ்பேஸோட ரேஞ்ச் தரமே குறைஞ்சிருச்சுன்றான். அதனால் என்ன பண்ணுறான், அது யாரும் எடுக்கிறது இல்லைன்றனால மினிமம் டேமேஜ் 6லேருந்து 7 மாற்றிக்கிறேன்றான். பா ரொம்ப பெரிய தாராள மனுஷரா உனக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா XM8. The XM8 has been on the top of the AR list for a while now. AR புல்லட் AR லிஸ்ட்லேயே XM8 தான் இப்போ டாப் பீக்கில் இருக்குது. ஒன் ஆஃப் த ரீசன் பிகாஸ் ஆஃப் திஸ் வெப்பன் இஸ் so flexible, easy to use. We are making some adjustment to the XM8 with patch
So it have a deeper learning curve. Precious start 4 3 ரொம்ப நல்ல காரியம்டா அப்பாடே. Game mode, weapon presets. We receive feedback from your players that can weapon present are too restrictive because it only provides 4 set of weapons. We are introducing a new weapon selection menu so all the players can choose and change the equipments they want every time they revive. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வெப்பன் வந்துட்டு ஒரு டிடிஎம் மேட்ச்சில் வேணும்னா 4 வெப்பன் கொடுத்தா அதில் 2 வெப்பன் நீ சூஸ் பண்ணிக்கிடான்றான். இப்போ என்ன கொடுக்குறான்னா உனக்கு வெப்பன் மெனுவே தர்றேன்றான். லிஸ்ட்டு போட்டான், எல்லா வெப்பனும் கொடுக்குறான்ப்பா. உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஆனால் 2 கன்று தான் யூஸ் பண்ணுவேன், அதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த கன்று வாங்கி சுடு. அவன் உன்னை சுட்டு நீ செத்துட்டான்னா நீ ரிவைவ் பண்ணும்போது வேறு மாதிரி கன்று வாங்கிக்க. நீ ஸ்கோப் போட்டுக்கலாம், ஸ்கோப்புக்கு பதில் மசில் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அச்சு நொறுக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. பிக் ஹெட் மோட். We are adding a new mechanism to big head mode so players can redeploy and rejoin the battle faster. ஸோ பிக் ஹெட் மோடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்மளை அடிச்சதுக்கப்புறம் ரிவைவ் குத்தனா நம்ம திரும்ப மேலேருந்து பறந்து வருவோம். அந்த விஷயத்த நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டர் ஆக்குறேன்றாப்பில் நீ திரும்ப யாரைங்க வந்து செய்யலாம், லைனாக வரிசையாக செய்யலாம். கன் கிங் ஸ்குவாட் வெப்பன் அப்கிரேட் மெக்கானிசம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் நியூ சப்போர்ட் 4 vs 4. One of the biggest issue we found with the original Gun King was the player wanted to play with their friends. Even they are on the enemy team, we are adding a 4 vs 4 twist to Gun King. So player can now partner up with their squad with 4 vs 4 showdown. So 4 vs 4 la vechi seyalam. 4 vs 4 is now supported. Players can choose to skip a weapon if they lose 3 consecutive battle. அதாவது 3 பேட்டில் அவன் தொடர்ந்து தோத்துட்டானா அவனோட வெப்பனை ஸ்கிப் பண்ணிட்டு மாற்றிக்கலாம். ப்ராக்ரஸ் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி பிஹைண்ட் கம்பேர்ட் டு அதர் பிளேயர்ஸ் அப்படின்றாங்க. கேரக்டர்ஸ் அண்ட் பெட்ஸ். நியூ கேரக்டர் வர்றே வா, என்னப்பா புது கேரக்டர் லிக்யூட்டா அவைலபிள் இன் ஃப்ரீ ஃபயர் ஸ்டோர். ஆர் யூ ரெடி ஃபார் த ஹேட்ரிக்? என்னத்துக்கூட ஹேட்ரிக்கு? ஹேட்ரிக் எவ்ரி கில் இன்க்ரீஸ் மேக்ஸிமம் ஹெச்பி பை 8, 10, 12, 14, 16, 18 அப் டு 35. நீங்கள் லெவலப் பண்ண இந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு கில்லுக்கும் இவ்வளோ ஹெச்பி தருது. ஹேட்ரிக் கில் வச்சிங்கன்னா பரவாயில்ல. லெவல் 8 போயிடுச்சுன்னா டைரெக்டாக கில்லுக்கு 35 ஹெச்பி வச்சு செய்யலாம். ஹேட்ரிக் கில்லுக்குன்னா நியூ பெட், புதுசாக பெட்டு வர விட்றானா மிஸ்டர் வேகர். ஆர் யூ சிக் அண்ட் டயர்ட் ஆஃப் நாட் ஹேவிங் எனி க்ளோ வால்ஸ்? மிஸ்டர் வேகர் வில் மேக் ஷுர் ஆல்வேஸ் ஹேவ் அ க்ளோ வால் இன் யோர் பாக்கெட். ஒன்றும் புரியலையா? ஸோ என்னன்னா எனிமி உங்களை அடிக்கிறான், உங்களுக்காக பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு க்ளோவால் இல்லைன்னா இந்த நியூ பெட் மிஸ்டர் வேகர் வந்தார்னா உங்களுக்கு க்ளோவாலும் கிரானைட்டும் சும்மா அள்ளி தருவார். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, அதாவது 120 செகண்ட் 100 செகண்டுக்கு ஒரு தடவை உங்களுக்கு க்ளோவாலும் கிரானைட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். தரமாக வச்சு செய்யலாம். ஹயாட்டோ ஃபயர் பிராண்ட் கமிங் சூன். அவர் செகண்ட் அவாக்கண்ட் கேரக்டர் ஹயாட்டோ ஃபயர் பிராண்ட் is finally here. Join the 3rd anniversary event 8/22 to get him for free. ஸோ இப்போ 3rd anniversary வந்துருச்சு ஃப்ரீ ஃபயரில். அதில் ஒரு ஈவெண்ட் விடுறாங்க. அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹயாட்டோ ஃபயர் பிராண்ட் ஃப்ரீயாக தரேன்றான். ஃப்ரீயாக தர்றது நாம் ஏன் விட்டு வைக்கணுன்றா, வச்சு செய்வோம், வாங்குவோம். ஆக்டிங் கில்டு லீடர். ஃப்ரம் த லாஸ்ட் அப்டேட் we received lot of positive feedbacks. உனக்கு எவன்டா பாசிட்டிவ் ஃபீட்பேக்லாம் அனுப்புனா? On the additional management tools we added to the guild. However, we got the feedback. The biggest pain point of some guild is when the guild leader is no longer active, we are going to add a system for guild members to vote for a temporary guild leader. So the guild can remain active even without an original leader. இப்போ என்னன்றான்னா கில்டு லீடரே இல்லைனாலும் பரவாயில்ல, இருக்கிற மெம்பருங்கெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு ஒருத்தனை கில்டு லீடர் ஆக்கிட்டு டெம்பரரி கில்டு லீடர் ஆக்கிட்டு அந்த கில்டை இன்னும் கொஞ்ச நாள் வச்சு ஓட்டலான்றாங்க. The guild leader is inactive for more than 30 days. Guild member receive a notification to vote for a new acting guild leader. Once voted, the acting guild leader will have all the authority to guild leader until the original leader returns of the acting guild leader is inactive for more than 7 days. அதாவது ஒரிஜினல் கில் லீடர் வர்ற வரைக்கும் 30 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த கில்டில் இருக்க எல்லாருக்கும் மெசேஜ் போயிடும். நீ ஓட்டில் நிற்கிறியா இல்லை நீ ஓட்டு போடுறியான்ட்டு. ஓட்டு போட்டு அவனாச்சும் ஒருத்தனை கில்டில் இருக்கிற ஆக்கி விடுங்கடா, டெம்பரரியாச்சும் லீடராக இருந்துட்டு போட்டோம்.
bug fix and optimization. New match summaries page for Clash Squad and Gun King. Players can now send a system generator link to invite friends to their party. பார்ட்டி தானே? ஓ இந்த பார்ட்டியா? பாருங்கப்பா, இன்வைட் லிங்க்லாம் அனுப்பலாமா? ஆப்டிமைஸ்டு கேம் வெப்பன் ஹெச்யூடி. The thermal scope can now see through smoke grenades. அடப்பாவீங்களா, ஸ்மோக் கிரானைட்ஸ் போட்டாலும் தெர்மல் ஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா ஆள் அடையாளமே காட்டி கொடுத்துருதாம்பா. பார்ட்டி இன்விடேஷன் டிஸ்பிளேஸ் ஆப்டிமைசேஷன். Updated new content to FF journal. Close compact mode introduced to video display optimization. Optimize the overtime display for TDM mode. Parachute animation optimization. Coloria has now been added to the custom rooms. வரே வா, கஸ்டம் ரூமில் கலரியா வச்சு செய்யுங்கடா, போங்கடா போடா. Fixed a bug where a players can leave the preparation area in some modes before freezing time is over. Bug fixing. ஓகே, இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. பார்த்ததற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சர்ப்ரைஸே இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோ வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இது உங்கள் டிகே கேமிங். விடை பெறுவது உங்கள் நான்.